ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துபாயிலேயே பிக்கெஸ்ட் மால்ஸ் மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் மால் அதுதான் துபாய் மால். அந்த துபாய் மாலை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம புர்ஜ் கலீஃபாவையும் பார்க்க போகிறோம். இது நம்ம யாரோட போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான். அவனை அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு அவனை மீட் பண்ணி. அவங்களோட போய் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் அந்த ஃப்ரெண்டு. இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஷேக்கு. ஹாய் சொல்ல மச்சி. கண்டிப்பாக. ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா துபாய் மால் போகிறோம். துபாய் மால் போகிற வழியில் இந்த வீடியோ எடுத்து, இந்த வீடியோவில் என்னென்னா அந்த பைக்லாம் தெரியுது அவங்களுக்கு. அது வந்து ரோட்டில் வந்து ஸ்கூட்டர் அதாவது ரோட்டில் சைடில் வந்து அந்த ஃபுட்வேத்தில் வந்து நம்ம ஓட்டுற ஸ்கூட்டர். இதை வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி இருந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரீ தான் கிடையாது, அமௌண்ட் தான் பே பண்ணணும். அதாவது வந்து மொபைலில் வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வச்சு அதை அக்சஸ் பண்ணி நம்ம அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் இறங்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. எங்கே வேணால் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். அது வந்து அவங்களோட லொக்கேஷனை வச்சு அவங்க ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த நிற்கிறதுல அந்த மாதிரி தான் நிறைய நினச்சி காலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லோரும். ஸோ நம்ம வந்தாச்சு, துபாய் மால் வந்தாச்சு. இதான் துபாய் மால் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்துட்டுருக்கோம். துபாய் மால் என்ட்ரன்ஸ் நம்ம போயிட்டுருக்கும் போதே வந்து நமக்கு அந்த புர்ஜ் கலீஃபா வந்து கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? அதோட டாப்பை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது உள்ளெல்லாம் கவர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் துபாய் மால் சுற்றி பார்க்கலாம். ஸோ துபாய் மாலில் இந்த ஷாப் பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஷாப்போட டிசைனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அவங்க வச்சுருக்க திங்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அதாவது அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஸ்லிப்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது ஸ்லிப்பர்ஸ் ஷாப் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிசைனிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கேப்சர் பண்ணேன். ஸோ அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து துபாய் மாலோட சென்டர் பகுதிக்கு போகிறோம். அதாவது துபாய் மாலோட சென்டர் பகுதி இதுதான். இது என்ன அப்படின்னா வந்து துபாய் மாலில் வந்து அதாவது வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் மால், அதோட நடுப்பகுதியில் வந்து இந்த இதை அமைச்சிருக்காங்க. இது என்னென்னா ஒவ்வொரு நாட்டோட வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அது அமெரிக்காவோட அந்த உதவங்கள் தெரியும். ரெண்டாவது வந்து இது வந்து புர்ஜ் கலீஃபா. ஸோ ஒவ்வொரு நாட்டோட இதை வந்து அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி சென்டரில் வச்சுருக்காங்க, துபாய் மாலோட சென்டரில். ஸோ நம்ம அடுத்தது இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஃபிஷ் டேங்க் பார்க்க தான் போகிறோம். ஃபிஷ் டேங்க் வந்து துபாய் மாலில் ஒரு மால்குள்ளே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு ராட்சச ஃபிஷ் டேங்குன்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ளே வந்து எல்லா வகை உயிரினம், அதாவது அந்த கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஷார்க் இருக்கும், சின்ன சின்ன கலர் மீன்லாம் இருக்கும். ரெண்டாவது வந்து கடல் நட்சத்திர மீன் இருக்கும். பல வகையான உயிரினங்கள் வாட்டர் டான்ஸ் ஆடும். பாட்டு நம்ம ஓடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடும், அந்த வாட்டர் டான்ஸு. அது இங்கே தான் அந்த இது ஓடும். இப்போ வந்து நம்ம ஈவினிங் டைம்ன்றனால அது வந்து ஸ்டார்ட் ஆகலை, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தோம். இப்போ நீங்கள் கீழே பார்த்த அந்த மிஷின் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து வாட்டருக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறது. வாட்டருக்குள்ளே டர்ட்டியாகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே உள்ள வைப்பர் மிஷின் மூலயமா வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த மிஷின் தான் அது. இப்போ இதுதான் அந்த ஏரியா. அந்த வாட்டர் டான்ஸ் ஆடும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து புர்ஜ் கலீஃபா இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போன விஷயம். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த புர்ஜ் கலீஃபாவில் மேலே போகிறதுக்கு எங்கே டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா வந்து உள்ளேயே வந்து துபாய் மால்குள்ளேயே வந்து அதற்கான வந்து பிளேஸ் ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் துபாய் மால்குள்ளே போனீங்கன்னா அதை நீங்கள் கேட்கலாம். நான் போய் உங்களுக்கு கேட்குறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் அவங்கள வந்து ஃபேஸை வந்து ஃபுல்லாக காமிக்க மாட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்து யாரையும் வந்து தனிப்பட்ட அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றனால அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். இல்லைடா வாடா வாடா. Hi guys. How much the ticket of the Burj Khalifa? 379. Before is 250 something, right? Sorry? Before is 250 something, right? 250 you will get for the lower level. Okay. The low level for 250 something. 225, yeah. I will go to top. 379. It's a discounted rate. Will include the second highest. Okay. The middle levels. Okay. Coffee suite, fast track, and free visit to aquarium. Okay. Because now 250 for this one, right? Yeah. Thank you, miss. ஸோ கைஸ், துபாயில் உள்ள யாராவது புர்ஜ் கலீஃபாவோட டாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து 379 டோட்டல் டாப்புக்கு கூப்பிட்டு போவாங்க. 250 சம்திங்னா வந்து அதோட மிடில் லெவலில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஃபுட்டு, டீ, காஃபி சம்திங் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட இது. ஃப்ரீயாக இருந்தால் யாராவது போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து துபாய் மால் பார்த்தாச்சு, ரெண்டாவது புர்ஜ் கலீஃபாவும் பார்த்தாச்சு, அதோட ப்ரைஸ் என்னன்னு விசாரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் புர்ஜ் கலீஃபாவை பார்க்கலன்னா இந்த வீடியோ மூலியமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புர்ஜ் கலீஃபா பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த வீட்டுக்கு போகிறது வரைக்கும் நம்ம எப்படி நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தெரியாத நண்பர்கள் துபாயில் வந்து நம்மளை மாதிரி வந்து வேலைக்கு வந்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் மெட்ரோவில் நிற்கும் போது ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்டார், அந்த வீடியோ இதில் போடுறோம். एमिरेट्स मॉल ऑफ एमिरेट्स 32 इधर से जाने के लिए मैं बोल रहा हूँ, इधर ही ये मेट्रो में. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆப்போசிட் ட்ரெயினில் போகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த பிளாட்ஃபாரம், அவங்க அந்த பிளாட்ஃபாரம், நான் இந்த பக்கம் போகிறேன், அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டாங்க. அதை நான் இங்கிட்டிருந்து வந்து அவங்க வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் அவங்க கவனிக்கலை. ஸோ அதை அப்படியே நான் வந்து கண்டினியூவாக எடுத்தேன், என்ன தான் பண்ணுறாங்க, எப்போ தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்டினியூஸாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போயிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு மேப் இருக்கும், எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு மேப் இருக்கும். ये वाला नहीं जाएगा, वो जाएगा. कौन सा? अपोजिट में जाने के लिए. अपोजिट का मेरा भी निकाल देगा पीछे. ओके निकाल भाई मानो. ओके. आप किधर गए? आई फ्रॉम नेपाल भाई. नेपाल है? अच्छा, मैं इंडिया. ओके ओके गाइस, मेरा भी इंडिया. இந்த மாதிரி மேப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு பேசஞ்சர்கிட்ட என்கிட்ட கேட்குறாங்களே, இந்த மாதிரி யாராவது கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த மேப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல இருக்கோம், நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படிங்கிறத அவங்க வந்து லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்ப்போம் அவங்க எவ்வளோ நேரம் வந்து நம்மளை பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு. நான் அவங்கள தான் வீடியோ எடுக்கிறேன், பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஃபைனலாக ஒரு வழியாக அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம பாய் சொல்லியாச்சு. இதுதான் அந்த மாதிரியான மேப்பு, பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து துபாயில் ஏதாவது ஒரு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கீங்க, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், எங்கே இருக்கிறோன்றது தெரியல, எப்படி போகணுன்னு தெரியலனா இந்த மேப்பை பார்த்து நீங்கள் வந்து கிளியராக போய்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த புர்ஜ் கலீஃபா அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம போக வேண்டியது எங்கேங்கிறத அந்த மேப்பில் பார்த்து நம்ம போய்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படி நம்ம மெட்ரோவில் போகிறோம் அப்படிங்கிறதையும், நம்ம எப்படி வெளியில் செக் அவுட் ஆகி வெளியே போகிறோங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நீங்கள் இந்த கார்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்றீங்களா? லாஸ்ட் டைம் நம்ம பஸ்ஸில் போன அந்த வீடியோவில் யூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பஸ்ஸுக்கு மெட்ரோக்கு எல்லாத்துக்குமே ஒரே கார்டு தான். இந்த கார்டில் மினிமம் பேலன்ஸ் 750 கிராம்ஸ் இருக்கணும். இப்படி தான் அந்த இதில் அக்சஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நம்ம வெளியே போயிடலாம். மினிமம் பேலன்ஸ் 750 கண்டிப்பாக இருக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது டோர் இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கும். துபாயில் வந்து மெட்ரோவில் இந்த மாதிரி சைடில் ஏதாவது டோர் இருக்கும். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கும். ஸோ அதனால் டோரை வந்து எதுக்கானது கொண்டு திறந்துடாதீங்க. மினிமம் பேலன்ஸ் ஃபினாலிட்டி ஃபைன் எவ்வளோன்னா 2000 கிராம்ஸ். 2000 கிராம்ஸ்னால் நம்ம ஊருக்கு அதுக்கு 40,000 ரூபா. 40,000 ரூபா வந்து மொய் வச்சுருவாங்க. ஸோ நம்மளால் அதெல்லாம் வந்து கட்ட முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கியான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க போ. ஆமாம், இப்போ ஏன் எல்லோரும் ஓடுறாங்க அதானே யோசிக்கிறீங்க. மெட்ரோலேருந்து இறங்கினா அடுத்த 1/2 அன் ஹவருக்குள்ளே பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்கு காசு இல்லை, அதனால தான். ஓகே, நானும் போகிறேன், பாய்.